வீடியோ எடுக்கிறியா? சரி எடு. என்ன எழுதுறீங்க? இது ஸ்மால் லெட்டர் எழுதுறமா? ஸ்மால் லெட்டர் ஏ எழுதுறீங்களா? 5 டைம்ஸ் எழுதணும். இருங்க அட்டையை வச்சுக்கோங்க. எழுதுங்க எழுதுங்க. கிறுக்குன்னு அழகாக எழுதணும். சென்டராக எழுதணும். இங்கே இருக்கணும் ஏ. அது பி. இப்படி போடணும். இது இப்படி போடணும். வெரி குட், சூப்பர். இதுங்க இந்த கியூ போடு. இங்கே ஏ போடணும். ஏ போட்டுருவா. இங்கே அடுத்த பேஜ் கீழே இந்த பேஜ் இங்கே பாரு. அதில் ஸ்மால் ஏ போடணும். வெரி குட் சூப்பர். இதாங்க அடுத்து ஏ எழு. ஃபுல்லாக 5 டைம்ஸ் இங்கே வரையும் எழுது. ம் 5 டைம்ஸ். ஓகே தாங்க ஐ லவ் யூ தாங்க. வெரி குட், சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகக்கூடாது. அப்போ அசிங்கமாக இருக்கும்ல. அழகாக வரிசையாக அழகாக எழுதணும்ப்பா. நெக்ஸ்ட் பேஜ் போட சென்டராக போடு. ஓகே வெரி குட். இப்படிலாம் போடக்கூடாது. முட்டையாக போடக்கூடாது. ஓமண்ணா ஏ அழகாக ஸ்மால் ஏ. இன்னும் ஒரே ஒரு ஏ தான். ஓகேப்பா. வெரி குட். ஸ்மால் பி. அது கீழே எழுதானா போதும். 5 டைம்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க ஒன்று. ஸ்மால் பி இங்கே போடு. பி எழுது. என்ன அப்படி தப்பாக போடுற? பி இன்னும் கொஞ்சம் மேலே எழுது. அதே மாதிரி 6 மாதிரிலாம் போடக்கூடாது. பி போடணும். ஸ்ட்ரைட்டாக 1 போட. அடுத்து சி. ஸ்மால் சி போடு. சி போடு. அப்படியே போட. இப்போ போட்டிருக்க பாரு. இதே மாதிரி போடணும். அது சும்மா சின்னதாக நார்மலாக போட வேண்டியதான். எப்பயும் போடுற மாதிரி தான். அவ்வளோதான். வெரி குட். போடு. அவ்வளோதான். இன்னொரு சி போடணும். 5 சி. ஓகே. நெக்ஸ்ட்டு டி. ஸ்மால் டி. ஐயோ நீ பேசுகிற வேலையில் வச்சுக்காதம்மா. ஐயோ அப்படி வாங்க படமாடு கிடைக்குங்க. அப்பாயையும் உன்னையும் யாராச்சும் ஒருத்தரில் குழுக்கு சீட்டு போட சொல்லி. யாருக்கு விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வர வேண்டாம்னு சொல்லு. போயிட்டு யாருக்கு விழுந்தாலும் பரவாயில்ல குளுக்க சொல்லு. அது யாருக்கு விழுந்தாலும் பரவாயில்லடா குளுக்க சொல்கிறாங்க. நான் வா அப்பாயே அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அம்மா சித்தி ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லு. அவரும் ஃபோன் பண்ணிட்டு இருக்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு உன்னைய யூடியூப்பில் போகிறதுக்கு, யூடியூப் சேனலில் போகிறதுக்கு. அப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போ. ஓடிட்டாம நீ சொல்லிட்டாங்க. ஏமா இப்படி பண்ணுறான் ஹோம்ஒர்க் எழுதுறாம. ஏமா